வணக்கம். ஜப்பான் கதைகள்னாலே அதுல வர்ற சில விசித்திரமான உயிரினங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மர்மமான உயிரினத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேரு கப்பா. சரி, இந்த கப்பாங்கிற பேரை கேட்டதும் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? ஒரு சின்ன க்ளூ தரேன். நீங்க டோரேமான் இல்லனா ஷின்சான் மாதிரி ஜப்பானிய கார்ட்டூன்ஸ் பார்க்கறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த உயிரினத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த கப்பா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஜப்பானிய நாட்டுப்புற கதைகள்ல வர்ற ஒரு பிரபலமான யோகாய். யோகாய்னா நம்ம ஊர்ல பூதம் ஆவின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு அமானுஷ உயிரினம். குறிப்பா இது தண்ணியில வாழ்ற ஒரு உயிரினம். ஆறுகள் குளங்கள்ல தான் இது வாழ்றதா ஒரு நம்பிக்கை. ஜப்பான் கதைகள்ல இதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த கப்பா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், எங்கெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கப்பாவோட தோற்றம் ரொம்பவே விசித்திரமானது. அதோட உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கும். ஆனா முதுகுல ஆமைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஓடு இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனும் ஆமையும் கலந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான். இதோட வீடு உலகம் எல்லாமே தண்ணீர் தான். ஆறுகள் குளங்கள் ஏரிகள்னு தண்ணி எங்க இருக்கோ அங்கதான் இந்த கப்பாவை பார்க்க முடியும். அதுதான் அதோட ஏரியா. இப்பதான் ஒரு முக்கியமான கேள்விக்கே வரோம். இந்த கப்பா நல்லதா இல்ல கெட்டதா? ஒரு நண்பனா இல்ல எதிரியா? ஏன்னா அதோட குணத்தை பத்தி சொல்ற கதைகள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம ரெண்டு வெவ்வேற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இதுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. சில கதைகள்ல கப்பா மனுஷங்க கூட ஜாலியா விளையாடுற ஒரு உயிரினம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சில பயங்கரமான கதைகள்ல இது மனுஷங்களையும் குழந்தைங்களையும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் அவங்க தோலை உரிச்சு ரத்தத்தையே குடிக்கும்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே எவ்ளோ கொடூரமா இருக்கு பாருங்க. சரி, இவ்ளோ சக்தியா இருக்கிற இந்த கப்பாவுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அதோட சக்தி எங்கிருந்து வருதுன்னு இப்ப பார்க்கலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அதோட மிகப்பெரிய பலமே அதோட மிகப்பெரிய பலவீனமும் கூட. கப்பாவோட உடம்புலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இதுதான். அதோட தலைக்கு மேல ஒரு சின்ன தட்டு மாதிரி ஒரு குழி இருக்கும். அந்த குழியில எப்பவுமே தண்ணி நிறைஞ்சு இருக்கும். இந்த தண்ணியில தான் கப்பாவோட மொத்த சக்தியோட ரகசியமே அடங்கியிருக்கு. நம்பர் 1, அந்த தட்டுல இருக்கிற தண்ணி தான் அதோட எல்லா பவருக்கும் காரணம். நம்பர் 2, ஒருவேளை அந்த தண்ணி கீழே கொட்டிருச்சுன்னா அது தன்னோட எல்லா பலத்தையும் இழந்துடும். சில சமயம் செத்து கூட போயிடும். ஆனா நம்பர் 3, இதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஒருவேளை ஒரு மனுஷன் அந்த தட்டுல மறுபடியும் தண்ணியில ஊத்திட்டா அந்த கப்பா தன்னோட வாழ்நாள் முழுக்க அந்த மனுஷனுக்கு அடிமையா ரொம்ப விசுவாசமா இருக்கும். இப்படி நல்லதாவும் கெட்டதாவும் இருக்கிற ஒரு உயிரினத்துக்கிட்ட எப்படி நட்பு வச்சுக்கிறது? அதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிம்பிளான வழி இருக்கு. ஒரு கப்பாவோட ஃப்ரெண்ட் ஆகணும்னா அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாட்டை கொடுக்கணும். அது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்ல, நம்ம வெள்ளரிக்காய் தான். அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒருவேளை நீங்க ஒரு கப்பாவை பார்த்தீங்கன்னா பயப்படாம அதுக்கு ஒரு வெள்ளரிக்காயை கொடுங்க. அவ்வளவுதான், நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம். சரி, இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. கார்ட்டூன்ஸ் கதைகளை தாண்டி வேற எங்கேயாச்சும் நீங்க இந்த கப்பா பத்தி பார்த்திருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.